ஹாய் எவ்ரிவன். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஹோல்சேல் ரீட்டைல் இருக்குல்ல. ஹோல்சேல் பில் ரெடி பண்றது, ரீட்டைல் பில் ரெடி பண்றதை பார்க்க போறேன். இந்த ஹோல்சேல் பில் ரீட்டைல் பில் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க ஐட்டம் மாஸ்டர்ல போயிட்டு ஹோல்சேலுக்கு ஒரு ரேட்டும் ரீட்டைலுக்கு ஒரு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க ப்ராடக்ட்ல போயிட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சேல் ரேட்னு இருக்குல்ல. இது வந்து என்னன்னா ரீட்டைலுக்கான ரேட். இதுதான் ரீட்டைல் பில் போட்டாலும் இந்த ரேட் தான் வரும். நீங்க ஹோல்சேல் போட ஒரு ரேட் வரணும்னா ஹோல்சேல் இருக்குல்ல, அதுக்கு ரேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் இந்த 101 இருக்குல்ல, இதுல இருந்து பண்ணிக்கிறேன். 101 இருந்து 104 இருக்குல்ல, இதுதான் நான் கொடுத்துக்க போறேன். இதை விட எல்லாத்துக்குமே ஒரு 10 ரூபாய் கம்மியா கொடுத்துடுறேன். அது மாதிரி கொடுத்துக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணி செஞ்சு காட்டுறதுக்காக கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஹோல்சேலுக்கு தனி ரேட்டும் ரீட்டைல் தனி ரேட் கொடுக்குற மாதிரி. ஹோல்சேல் இந்த காலம் இங்க இல்லைன்னா F2 செட்டிங்ஸ்ல போயிட்டு ஹோல்சேல் இந்த காலம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த காலம் டிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த காலம் இங்க இல்லைன்னா டிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப சேல் ரேட் கொடுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ரேட்லாம் கொடுத்துறீங்க அப்படின்னா வந்து F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போனா உங்களுக்கு பில்லிங் செக்ஷன்ல போயிட்டு எப்படி ஹோல்சேல்ல பில் பண்றது, ரீட்டைல் எப்படி பண்ண சொல்லி தரேன். இப்போ நான் பில்லிங் செக்ஷன் போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க அந்த ஹோல்சேல் ரீட்டைல் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஹோல்சேல் பண்ணணும்னா F4 ஒரு செட்டிங்ஸ் போயிட்டு ஹோல்சேல் பில்னு ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் இருக்குல்ல, இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி சேவ் பண்ணா மட்டும் நீங்க ஹோல்சேல் பில்லே பண்ண முடியும். இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வந்து 2 ரேட் கொடுத்தேன்ல அதெல்லாம் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நெக்ஸ்ட் 101, 102, 103, 104. இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்கேன் வந்து ஹோல்சேல் ஒரு ரேட்டும் ரீட்டைல் ஒரு ரேட்டையும் கொடுத்துருக்கேன். இது மேல பாத்தீங்கன்னா டாப்ல பாத்தீங்கன்னா வந்து சேல்ஸ் பில் இருக்கு. இது மேல இங்க டாப்ல பாத்தீங்கன்னா ரீட்டைல் இருக்குல்ல, ரீட்டைல் பில்ல போயிடும். இது சாதாரணமா கம்மியா ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்க எல்லாமே ரீட்டைல் பில் தான் போடுவோம். இந்த ஹோல்சேல் பில்னா மொத்தமா வாங்குறாங்கல்ல, அவங்க ஹோல்சேல் பில் பண்ணுவோம். அவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும். நம்ம ரீட்டைலோட காஸ்ட் கம்மியா இருக்கும். இப்போ அந்த ஹோல்சேல் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ நீங்க இப்போ என்ன பண்ணா பேஜ் டவுன் உங்களுக்கு இருக்குல்ல, உங்க கீபோர்ட்ல பார்த்து பேஜ் டவுன் இருக்கும். அது கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மேல பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றேன், பேஜ் டவுன் கொடுக்குறேன். எங்க டாப்ல பாருங்க ஹோல்சேல் ரீட்டைல் மாறி மாறி வரும். ஃபர்ஸ்ட் இப்போ ரீட்டைல இருக்கா, ரீட்டைல பாத்தீங்கன்னா ரின்னாலாக 200 இருக்கா, இப்போ பாத்தீங்கன்னா ரின்னாலாக பார்த்து 150 இருக்கு. இந்த மாதிரி வந்து ஹோல்சேலுக்கு ஒரு ரேட்டும் ரீட்டைலுக்கு ஒரு ரேட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மாறி மாறி வரும். அதாவது ரீட்டைலுக்கு நீங்க வந்து உள்ள வந்து பில்லிங் பண்ணும்போது செட்டிங் போட்டு ஆன் பண்ற மாதிரி இருக்கும். ஹோல்சேல் ரேட் செட்டிங் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீ வந்து மாத்துறதுக்கு என்னன்னா பேஜ் டவுன் தான். நீங்க ரீட்டைலுக்கு ஹோல்சேலுக்கு கீ மாத்துறதுக்கு. இப்படிதான் நம்ம வந்து ஹோல்சேல் பில் ரீட்டைல் பில் பண்ணுவோம். தேங்க்யூ.